ஹலோ எவ்ரிவன், ஐம் தீமோ. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டெக்னிக்கல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெக்னிக்கல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப கோர் ஏரியா, பேசிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்சோ இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சப்ஜெக்ட், இதோட வேறு ஈஸியாக சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுலேயும் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், இந்த கொஷின் இல்லாமல் ஒரு கொஷின் கூட உங்களால் பார்க்க முடியாது. இதை வச்சு ஒரு ப்ராப்ளமோ, இதை வச்சு ஒரு ஃபார்முலாவோ, ஒரு ரியாக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஒரு லோடு கொடுத்து இது கூட பெண்டிங் மூமெண்ட் என்னன்னு கேட்கலாம், இது கூட ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்கலாம், இதோட டயக்ராம் என்னன்னு கேட்கலாம், ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் டயக்ராம் கேட்கலாம். இது மாதிரி நிறைய கொஷின்ஸ்ல இருந்து கேட்கலாம். எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எக்கச்சக்கமான கொஷின். நீங்க கொஷின் பேப்பர் திருப்பி பார்த்தீங்கன்னா பழைய கொஷின் பேப்பர்லாம் இது இல்லாமல் ஒரு கொஷின் கூட இருக்காது. ஸோ இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்கிறனால நான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் லைனாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டே வரலாம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸோ கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஆல்ரெடி ஜிஎஸ்க்கு வந்து இந்தியன் பாலிட்டி போயிட்டு இருக்கு, அதுவும் பாருங்க, ஓகேங்களா? அது பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? பீம்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் தான் பார்க்க போகிறோம். போகலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பீம்னா என்னங்க? பீம்ங்கிறது ஒரு பீம் இஸ் a structural member that is subjected to transverse loads acting perpendicular to its longitudinal axis. பீம்ங்கிறது நமக்கு தெரியும் ஸ்ட்ரக்சரல் மெம்பர். அதில் என்ன லோடு ஆக்ட் ஆகும்? டிரான்ஸ்வர்ஸ் லோடுன்னு என்ன? ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் டு லாங்கிட்யூடினல் ஆக்சிஸ். ஒரு பீம் இருக்குன்னா அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லோடு ஆக்ட் ஆகும். டிரான்ஸ்வர்ஸ் லேட்டரல் லோட், பெர்பெண்டிகுலர் லோட் எப்படின்னா சொல்லலாம். ஸோ அதுதான் பீம். இது வந்து நமக்கு பேசிக்ஸ் தான் தெரிஞ்சதான். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஒவ்வொன்றா பார்த்து போகணும். ஏன்னா பேசிக்ஸ் தான் எல்லாத்துக்கும், ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக போய் மனப்பாடம் பண்ணி ஒரு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் டயக்ராம் படிக்கிறது ரொம்ப வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எது படிச்சா கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா அது லாங் டேர்மாக இருக்கும் மெமரியில் எப்பயுமே, ஓகேங்களா? புரியாமல் படிச்சோன்னா அது அப்படியே அப்படியே விட்ட மாதிரி இருக்கும். அடுத்து திருப்பி நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதுக்காக தான். ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் பீம் வந்து நம்ம எதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுவோம்னா சப்போர்ட் கண்டிஷன் அண்ட் ஸ்பேன் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்து தான் நம்ம வந்து பீம்ஸ் எப்பயுமே கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ இதில் டேபிள் கொடுத்துருக்கேன், அது என்னென்னு பார்க்கலாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா சப்போர்ட்டட் வித் போத் எண்ட்ஸ், ஒன் பின் அதாச்சும் ஒரு ஹிஞ்சாக இருக்கும், ஒரு ரோலராக இருக்கும், ஓகேங்களா? மோஸ்ட் காமன் பீம் டைப் இதுதான். அது வந்து ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் இன்டிட்டர்மினேட் அது பின்னாடி வந்து லைனாக வருது. ஸோ சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் இஸ் ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் பீம். ஸோ எப்படிங்க இருக்கும்? சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் ஒரு ஹிஞ்ச் இருக்கும், அந்த இன்னொரு இடத்துல ஒரு ரோலர் இருக்கும், ஓகேங்களா? இது வந்து காமன் டைப்பாக இருக்க பீம், ஓகேங்களா? இது வந்து சிம்பிள் சப்போர்ட்டட் பீம். அடுத்து கேண்டிலிவர் பீம் வந்து ஃபிக்ஸட் அட் ஒன் அண்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அட் அதர் எண்ட். The fixed end develops a reaction force and fixing moment. ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் பீம் தான். எப்படிங்க? ஒரு எண்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், ஒரு எண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஃபிக்ஸட் எண்ட்ல என்ன வரும்? ஃபோர்ஸ் வரும், மொமெண்ட் வரும், ரெண்டுமே வரும் ஃபிக்ஸட் மொமெண்ட், ஓகேங்களா? அடுத்து ஓவர் ஹேங்கிங் பீம். A beam that extends beyond one or both supports. ஒரு பீம் வந்து எக்ஸ்டெண்டாக இருக்கும், ஒரு சப்போர்ட்ல இருக்கலாம், ரெண்டு சப்போர்ட் ஏதாச்சும் சிங்கிளி ஓவர் ஹேங்கிங் பீம், டபுள் ஓவர் ஹேங்கிங் பீம் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னங்க? இது வந்து சிங்கிளி ஓவர் ஹேங்கிங் பீம், எக்ஸ்டெண்ட் பியாண்ட் ஒன் சப்போர்ட். இது வந்து சிங்கிள் ஹேங்கிங். இப்போ இது ரெண்டு சப்போர்ட்லையுமே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, இந்த சைடு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, இந்த சைடு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு நமக்கு. ஸோ அப்போ டபுள் ஓவர் ஹேங்கிங் பீம். ஸோ ஓவர் ஹேங்கிங் பீம் ஒரு முக்கியம் என்னங்க? அது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ராக்சர் இருக்கும். உங்களுக்கு சிம்பிளி சப்போர்ட் பீமுக்கும் கேண்டிலிவர் பீமுக்கும் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ராக்சர் வராது, ஆனால் இது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ராக்சர் கண்டிப்பாக வரும். இது ஒரு ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் பீம். அது ஒன் சிங்கிளி ஓவர் ஹேங்கிங் இருந்தாலும் சரி, டபுள் ஓவர் ஹேங்கிங் இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் பீம் தாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் பீம் ஆர் இதை வந்து இன்னொன்று பேர் சொல்லுவாங்க, பில்ட்-இன் பீம்னு சொல்லுவாங்க. பில்ட்-இன் பீம்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸட் பீம்னு சொல்லுவாங்க. எப்படி கேட்டாலும் அதுதான், ஓகேங்களா? போத் எண்ட்ஸ் ஆர் ரிஜிட்லி ஃபிக்ஸட், நோ ட்ரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன் ஆர் ட்ரான்ஸ்லேஷன், ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட். இது போத் எண்ட்ஸ்மே ஃபிக்ஸடாக இருக்கும், நோ ரொட்டேஷன் நோ ட்ரான்ஸ்லேஷன், என்ன மூமெண்ட்டுமே இருக்காது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட் பீம். அடுத்து ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் ஓகே. அதனால ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் அப்படின்னா கேண்டிலிவர்லேயே இது அடிஷனல் ரோலர் சப்போர்ட் எடுத்து ஃப்ரீ எண்ட். இப்போ கேண்டிலிவர் பீம்லேயே ஒரு ரோலர் சப்போர்ட் இருக்குங்க, அதுதான் உங்களுக்கு ஃப்ரீ எண்ட்ல உங்களுக்கு ரோலர் சப்போர்ட் இருக்கும், அதுதான் ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம். இது ஒரு ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட் தான். அடுத்து கண்டினியூஸ் பீம் எக்ஸ்டெண்ட் ஓவர்ஸ் மோர் தென் டூ சப்போர்ட் மேலே போச்சுனாலே அது வந்து ஒரு கண்டினியூஸ் பீம் தான். இது வந்து ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட் தான். இது அனலைஸ் பண்ணுறதுக்கு தனியாக 3 மூமெண்ட் ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் மெத்தட் இதெல்லாம் இருக்குது, அது வந்து தனியாக ஸ்ட்ரக்சரல் டாப்பிக்கில் பார்க்கலாம். கண்டினியூஸ் பீம், ஃபிக்ஸட் பீம், இதெல்லாம் அங்கே பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ நம்ம மேஜராக நம்ம பார்க்க போகிறது கேண்டிலிவர் அண்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வச்சு நம்ம பேசிக்காக ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஷியர் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு டயக்ராம்ஸ் என்னென்ன. நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மறந்துடும். நீங்கள் என்ன ட்ரிக் வச்சு பிடிச்சிட்டு போனாலும் மறந்துடும். நீங்கள் ஒரு தடவை எப்படி நமக்கு மேக்ஸில் உட்காந்து எழுதி பார்ப்போம் கட்டிங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முந்தின நாள் நீங்கள் எதை ரிவிஷன் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமை எப்படி வருதுன்னு நீங்கள் உட்காந்து எழுதி பார்த்துட்டு போங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் எப்படி பில்ட் ஆகுங்க? நீங்கள் எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணுறீங்களோ அப்போதான் உங்கள் கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும், ஓகேங்களா? நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கணும், அதே மாதிரி நிறைய தடவை ரிவிஷன் பண்ணணும். ஒரு தடவை நான் படிச்சு முடிச்சுட்டு இருக்கக்கூடாது, அது எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறோம்? கொஸ்டின் பார்த்து ரிவிஷன் பண்ணலாம்,
ஓகேங்களா. இந்த மாதிரி எழுதி பார்த்து ரிவிஷன் பண்ணலாம், நம்மளே கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ரிவிஷன் மெத்தட்ஸ்க்கு அதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. ஓகேங்களா. அடுத்து இப்போ ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் அண்ட் இன்டிட்டர்மினேட் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. A beam is statically determinate when the number of unknown reactions equals the number of available equilibrium equations. நமக்கு unknown reactions இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாங்களா. ரியாக்ஷன்ஸ் என்ன தெரிஞ்சா உங்களுக்கு இது தெரியும். பேஜ் பார்க்கலாம். சாரி, சரி நான் இதிலே உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்ஷன்ஸ்னால் என்னங்க? எப்பயுமே ஒரு ஆக்ஷன் பண்ணோம்னா ஒரு ரியாக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஒரு ஆக்ஷன் கொடுத்தோம்னா அது என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ ரியாக்ஷனை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாங்க. எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் அண்ட் வந்து இன்டர்னல் ரியாக்ஷன். ஓகேங்களா. எக்ஸ்டர்னல்ங்கிறது நமக்கு எதனால வரும்னா, நம்ம பீம்ல இருக்க சப்போர்ட் எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ்னால வரும். சப்போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட்னால வரும். இன்டர்னல்ங்கிறது இன்பில்ட்டா இருக்கிறது மெட்டீரியல்னால வரும். பீம் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் அதை பொறுத்து ஒரு ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா. நம்ம அதில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா, சப்போர்ட்டை பொறுத்து நமக்கு என்ன ரியாக்ஷன் எப்படி வருது எப்படி பார்க்கலாங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோலர் சப்போர்ட் எடுத்துக்கலாங்க. ஒரு ரோலர் சப்போர்ட்ல நீங்க என்னென்னலாம் பண்ண முடியும்? ஒரு ரோலர்னா நீங்க ஒரு ட்ராலி ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ராலி ஓகேங்களா. ட்ராலி வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஓகேங்களா. ஹரிசாண்டலா மூவ் பண்ணுவீங்க. ஹரிசாண்டலா மூவ் எடுத்துட்டு போவீங்களா, ட்ராலி எடுத்துட்டு போவீங்களா. அண்ட் யூ கேன் ரொட்டேட் த ட்ராலி. ரொட்டேட் பண்ண முடியுங்களா? இதெல்லாம் பண்ண முடியும், உங்களால பண்ண முடியும். ரியாக்ஷன்ங்கிறது என்னன்னா, எதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதோ அதுதான் நம்ம ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. எதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அதுதான் நம்மளோட ரியாக்ஷன். என்னங்க பண்ண முடியாது? வெர்டிகலா மூவ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா. வெர்டிகலா மூவ் பண்ணுவீங்களா? ரோலரை வச்சு உங்களால வெர்டிகலா மூவ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. கரெக்டுங்களா. ஸோ ரியாக்ஷன் வந்து வெர்டிகல் ரியாக்ஷன். இப்போ ரோலரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெர்டிகல் ரியாக்ஷன். அப்போ ரியாக்ஷன் என்ன எத்தனைங்க? ஒன்னே வெர்டிகல் ரியாக்ஷன் தான் இருக்கு. 1. அடுத்து ரோலருக்கு அப்புறம் என்னங்க? ஹிஞ்சுனா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டோர் கதவை ஞாபகம் வச்சுக்கோங்க. கதவை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்? ஒன்று ரொட்டேட் பண்ணலாம். கேப்டிங்களா. ரொட்டேட் பண்ணலாம். ஹரிசாண்டலா மூவ் பண்ண முடியுங்களா? டோர் உங்களுக்கு ஹரிசாண்டலா அப்படி நடத்திட்டு போக முடியுங்களா? முடியாது. பண்ண முடியுமா? முடியாது. வெர்டிகலா பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. ஸோ எதெல்லாம் பண்ண முடியாது? ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ ரியாக்ஷன் எத்தனைங்க? 2. புரிச்சுங்களா. அடுத்து ஃபிக்ஸட்னா எதுவுமே நம்மளால பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ரொட்டேட் பண்ண முடியாது, ஹரிசாண்டல் வெர்டிகல் மூவ்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரியாக்ஷன் எத்தனைங்க? 3. இதுதான் ரியாக்ஷன். ஓகேங்களா. இப்போ ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட்னா இந்த நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட். அதாச்சும் அன்னோன்ஸ் வந்து ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கேன்டிலிவர் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம். ஓகேங்களா. இது வந்து ரெண்டுமே எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஸோ பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஒரு ஹிஞ்சு, அப்புறம் என்ன இருக்கும்? ஒரு ரோலர். இதான் காமன் டைப். கரெக்டுங்களா. ஸோ ஹிஞ்சுக்கு எத்தனை ரியாக்ஷன்? 1, 2. இதுக்கு ஒரு ரியாக்ஷன். ஸோ அன்னோன்ஸ் வந்து 3. ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் என்னங்க? ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் 3. ஸோ 2 ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ என்னது? ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி தான் ஒன்று கேன்டிலிவர் இருக்கும். ஸோ இப்போ கேன்டிலிவர் எடுத்துக்கோங்க. கேன்டிலிவருக்கு எத்தனை ரியாக்ஷன்ஸ்? ஃபிக்ஸட் சப்போர்ட்டுக்கு 1, 2, 3. அன்னோன் எத்தனைங்க? 3. ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் அதுவும் 3. ஸோ ஆப்வியஸ்லி இது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். அதே மாதிரி ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் என்னங்க? அதுக்கு அப்படியே ஆப்போசிட், வேற ஒன்றுமே கிடையாது. Unknown reactions exceed the number of equilibrium equations. Reactions exceeds equilibrium equations na உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன் தேவைப்படும். ஈக்குவல் ஈக்குவேஷன் கம்மியாக இருக்குது, எக்ஸ்ட்ரா காம்பேட்டிபிலிட்டி ஈக்குவேஷன் தேவைப்படும். ஸோ அந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பீம் என்ன சொல்லுவோம்? ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதுவே கொஸ்டின் கேட்கலாம். டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி என்னன்னு கேட்பாங்க. டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி இது கொஸ்டின் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா. இப்போ ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினேட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிக்ஸட் பீம், கண்டினியூஸ் பீம், ப்ராப்பர் கேன்டிலிவர் பீம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட்ல வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லி காட்டுங்களா. ஃபிக்ஸட் பீம் எடுத்துக்கலாங்களா. ஃபிக்ஸட் பீம் இங்கே எத்தனை ரியாக்ஷன்? இங்கே 3 ரியாக்ஷன், இங்கே 3 ரியாக்ஷன், மொத்தம் 6. அன்னோன் எத்தனை? 6. அன்னோன் 6. ஈக்குலிபிரியம் நமக்கு எத்தனை தான் இருக்கு? 3 தான் இருக்கு. ஸோ ரியாக்ஷன் எக்ஸீட்ஸ் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ், தென் இட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம்ஸ். கரெக்டுங்களா. ஸோ அப்போ ஃபிக்ஸட் பீம்ங்கிறது ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட். புரிஞ்சுங்களா. இங்கே அதே தான் போட்டுருக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல 3 அன்னோன்ஸ், 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அதனால 0 என்ன டிட்டர்மினேட். கேன்டிலிவரி அதே மாதிரி 3 அன்னோன்ஸ் இருக்கு, 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, 0 டிட்டர்மினேட். ப்ராப்பர் கேன்டிலிவர்ல 4. ஏன்னா ஃபிக்ஸல்ல உங்களுக்கு 3 வந்துடும், இங்கிட்ட ஒரு ரோலர் வந்துடும், மொத்தம் 4.
ஸோ ஈக்குவேஷன் 3 இருக்கு, எக்ஸ்ட்ரா 1 இருக்கு. ஸோ இன்டிடெர்மினேட் டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினசி கேட்டாங்கன்னா 1. ஃபிக்ஸட் பீம்னா 6 அன்னோன்ஸ் அதான் பார்த்தோம். 3 தான் இருக்கு, எக்ஸ்ட்ரா 3 இருக்கு. ஸோ அதுதான் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி, அது இன்டிடெர்மினேட். கண்டினியூஸ் பீம்ல அதே மாதிரி 5க்கு மேலே போகும். ஸோ 2+ அது டைப் ஆஃப் ஸ்பேனை பொறுத்து 2 ஸ்பேனா 3 ஸ்பேனா 4 ஸ்பேனா அதை பொறுத்து இருக்கு. ஸோ அதுவும் இன்டிடெர்மினேட். ஓகேங்களா, இதான் ஸ்டாட்டிக்லி இன்டிடெர்மினேட் அண்ட் இன்டிடெர்மினேட் பீம்ஸ். அடுத்து டைப்ஸ் ஆஃப் லோடிங். டைப்ஸ் ஆஃப் லோடிங்கிறது the nature of loading of a beam determines the shape of shear force diagram and bending moment diagram. ஓகேங்களா, இதே கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஷேப் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எதை பொறுத்து இருக்கு? நேச்சர் ஆஃப் லோடிங் ஆஃப் த பீமை பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை வச்சு நம்ம வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னென்ன லோடுங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோடு. பாயிண்ட் லோடு நமக்கு பாயிண்ட் லோடு ஆர் கான்சென்ட்ரேட்டட் லோடுன்னு சொல்லுவாங்க. W இதை பாயிண்ட் லோடு. ஸோ பாயிண்ட் லோடுனால நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் என்ன நடக்கும்னா சடன் ஜம்ப் நடக்குங்க. சடன் ஜம்ப் நடக்கும். அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட்ல லீனியர் சேஞ்ச் நடக்கும். லீனியர்னா இன்னும் ட்ரையாங்கிளா இருக்கலாம், ட்ராபிசாய்டா இருக்கலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ சடன் ஜம்ப் எப்போ நடக்கும் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அப்படி கேட்டாங்கன்னா எந்த இடத்துல ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்துல சடன் ஜம்ப் நடக்கும். இதே கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூடிஎல் த்ரூ த ஸ்பேன் வரும். ஸோ அப்போ வரும்போது ஷியர் ஃபோர்ஸ் எப்படிங்க இருக்கும்? லீனியராக இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் வந்து பேரபோலிக்காக இருக்கும். அடுத்து யூவிஎல் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. அப்போ ஷியர் ஃபோர்ஸ்ல என்னங்க இருக்கும்? பேரபோலாவாக இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கியூபிக்காக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. லோட பொறுத்து உங்களுக்கு ஷேப் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் என்ன ஷேப்புங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அது வச்சுக்கோங்க. அதே மாதிரி கப்பிள் ஆர் மூமெண்ட் லோடு. எதுவுமே இல்லை, ஒரு கப்பிள் ஆர் மூமெண்ட் மட்டும் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஷேப் ஃபோர்ஸ்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. ஆனால் பெண்டிங் மூமெண்ட்ல சடன் ஜம்ப் இருக்கும். ஓகேங்களா, இங்க பாத்தீங்களா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மூமெண்ட் ஆர் கப்பிள் லோடு இருக்கும்போது ஷேப் ஃபோர்ஸ் டயக்ராம் எந்த சேஞ்சுமே இருக்குமா? ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? சேஞ்ச் இருக்கவே இருக்காதுங்க. சடன் ஜம்ப் இன் பெண்டிங் டயக்ராம் இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா, இது வந்து காம்பினேஷன் லோடு. ஒவ்வொன்றையும் தனித்தனி இந்த மாதிரி காம்பினேஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட்டாக கால்குலேஷன் பண்ணி போடணும். அடுத்து இன்க்ளைன் லோடு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஹாரிசான்டல் காம்பனன்ட் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட் இதை வச்சு சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து ஸோ இப்போ மேலே சொன்னதான் அப்படி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சொன்ன பாயிண்ட் லோடுனா என்ன ஷியர் ஃபோர்ஸ்ல எஃபெக்ட் இருக்கும்? சடன் வெர்டிகல் ஜம்ப் இருக்கும், லீனியர் இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ல யூடிஎல் இருந்துச்சுன்னா இங்கே லீனியர் இருக்கும், இங்கே பேரபோலா செகண்ட் டிகிரி இருக்கும். யூவிஎல் ஆர் ட்ரையாங்குலர் லோடு எதுனாலும் சரி பேரபோலாவாக இருக்கு, இங்கே கியூபிக்கா மாறிடும். கப்பலா இருந்துச்சுன்னா நோ சேஞ்ச் இன் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பட் சடன் ஜம்ப் இன் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இருக்கும். இன்க்ளைன் லோடு இருந்துச்சுன்னா ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட் வச்சு சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைன் கன்வென்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். சைன் கன்வென்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷியர் ஃபோர்ஸாக இருக்கட்டும், பெண்டிங் மொமெண்ட்டாக இருக்கட்டும், இதை வச்சு நம்ம ட்ராயிங் வரைய போகிறோம். ஓகேங்களா, இப்போ நான் ஈஸியாக சொல்லி தரேன். ஷியர் ஃபோர்ஸ்க்கு எப்படின்னா இப்போ நீங்கள் கிளாக் வைஸ் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னு சொல்கிறேன். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா நெகட்டிவ். ஓகேங்களா, எப்படின்னா இப்போ ஒரு பீம் இருக்குன்னா உங்களுக்கு ரைட் சைடு டவுன்வர்ட்ஸ் அண்ட் லெஃப்ட் சைடு அப்வர்ட்ஸ். இது எந்த டேரக்ஷனில் போகுதுங்க? இந்த பீம்ல இருந்து இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி கிளாக் வைஸ்ல இப்படி போகுது, இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி கிளாக் வைஸ்ல போகுது. இப்போ கிளாக் வைஸ் என்ன சொல்லியிருக்கேன்? பாசிட்டிவ். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ பீமுக்கு ரைட் சைடு அப்வர்ட்ஸ் அண்ட் லெஃப்ட் சைடு டவுன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன்? நெகட்டிவ். இதை ஷியர் ஃபோர்ஸ்க்கு முக்கியமானது. இது பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ அதை தான் அப்படியே கீழே கொடுத்துருப்பாங்க, அதாவது சைன் கன்வென்ஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க. அது எதுவும் ஒன்று தான். ஓகேங்களா, அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட்டுக்கு பார்த்தோம்னா பெண்டிங் மொமெண்ட்ல உங்களுக்கு சாகிங்காக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். சாகிங்காக இருந்துச்சுன்னா எனக்கு பாசிட்டிவ். அதே இது ஹாகிங்காக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ். ஹாகிங்னா நெகட்டிவ். அதாச்சும் ஸ்மைல் ஃபேஸ் வச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாச்சும் இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுங்க? ஸ்மைல் ஹாப்பியாக இருக்காங்க, பாசிட்டிவ்னு சொல்கிறோம்ல, இது வந்து சாக். அதே மாதிரி இப்போ ஸ்டாண்டாக இருக்கு எப்படி போடுவோம்? ஹாகிங் நெகட்டிவ். ஸோ இது சும்மா இது மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பெண்டிங் மொமெண்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, டேபிள் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, வேறு கிடையாது. ஓகேங்களா, இந்த ரிலேஷன் நான் பின்னாடி சொல்லி தரேன். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பீம் கேன்டிலிவர் பீம் எடுத்துருக்கோம், அதோட ரியாக்ஷன் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, கேன்டிலிவர் பீம் பாயிண்ட் லோட் அட் ஃப்ரீ ஹேண்ட். ஓகே, அப்படின்னு பார்ப்போங்களா? ஒரு கேன்டிலிவர் பீம் இருக்குங்க, அதுக்கு ஃப்ரீ ஹேண்டில் ஒரு லோடு இருக்குது, டபிள்யூங்கிற ஒரு லோடு இருக்குது. ஸோ இந்த லோடுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புமே எனக்கு ஒரு பீம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த பீமில் ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் பீம்னு பார்க்கணும். இப்போ லைனை பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? என்ன டைப் ஆஃப் பீம் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பீம் அதோட சப்போர்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். நம்ம அது வந்து டிட்டர்மினேட்டா எப்படி கண்டிப்போம்? அன்னோன்ஸ் ஈக்குவேஷன் வச்சு டிட்டர்மினேட்டா வச்சு கண்டிப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடு கேன்டிலிவர் பீம் வந்து இங்கே ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ இங்கே என்ன ரியாக்ஷன் இருக்கும்? அன்னோன் ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்கும்? ஒரு அப்போர்ட் ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு மூமெண்ட் இருக்கும், இன்னொரு ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் ஃபிக்ஸட்னாலே. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஹாரிசான்டல் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ லோடிங்லேயே நமக்கு இங்கே லோட் பண்ணியிருக்கிறது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெர்டிகல் லோடிங் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? வெர்டிகல் லோடிங் பண்ணியிருக்காங்க. வெர்டிகல் லோடிங் கேஸில் நமக்கு ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெர்டிகல் லோடிங்கில் ஹாரிசான்டல் வராது. இதுவே இன்னொரு கேஸ் இருக்குது, ஜென்ரல் லோடிங் கேஸ்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் லோடிங் கேஸ் இதுல எப்படி இருக்கும்னா இந்த கேன்டிலிவரில் லோட் இப்படி வந்திருக்கும், இன்க்ளைனாக வந்திருக்கும். ஹாரிசான்டல் வெர்டிகல் காம்பனன்ட் போடுவோம் இல்லைங்களா?
நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஜென்ரல் லோடிங் கேஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வரும். வெர்டிகல் லோடிங் உங்களுக்கு ஹரிசாண்டல் வராது, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன லோடிங் கொடுத்துருக்காங்க, டைப் ஆஃப் லோடிங் கொடுத்துருக்காங்க, வெர்டிகல் லோடிங் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் கரெக்டாக. அப்போ நமக்கு என்னென்ன வரும், வெர்டிகல் ரியாக்ஷன் ஒன்று வரும், சரி வெர்டிகல் ரியாக்ஷன் ஒன்று வரும், மூமெண்ட் ஒன்று வரும். இது ரெண்டு மட்டும் தான் வரும். ஸோ இதை மட்டும் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வருது ஈஸியாக சொல்லி தரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணணும். நம்ம சால்வ் பண்ணணும்னா என்ன வேணும், நமக்கு ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் வேணும். நம்ம கிட்ட இருக்கிறது இப்போ என்ன ரெண்டு ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் தான். ஏன்னா வெர்டிகல் லோடிங் கொடுத்தா நமக்கு என்ன ரெண்டு ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் வரும், சமேஷன் ஆஃப் V = 0, சமேஷன் ஆஃப் மூமெண்ட் = 0. இது ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் தான் வரும். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் = 0 வராது. நான் வச்சுக்கோங்க, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் = 0 வராது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க, சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் = 0. வெர்டிகல் ஃபோர்ஸஸ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன, இங்கே ஒரு வெர்டிகல் ஃபோர்ஸ் இருக்குங்க, வெர்டிகல் ஃபோர்ஸ் மூமெண்ட். வெர்டிகல் ஃபோர்ஸ் என்ன, இங்கே RA வச்சுக்கோங்க, இங்கே RA அப்போர்ட் போகுது. அப்போர்ட் போச்சு என்னங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ் RA. இங்கே W -W டவுன்வர்ட் சொல்லி W = 0. அப்போ RA = என்னங்க, W. RA கண்டுபிடிச்சாச்சுங்களா, RA = W முடிஞ்சு. ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்று எனக்கு மூமெண்ட் இருக்குது. மூமெண்ட்டுக்கு என்னங்க, சமேஷன் ஆஃப் மூமெண்ட் அபவுட் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் A பாயிண்ட் எடுத்துக்கலாம். A பாயிண்ட் அபவுட் = 0. இங்கே வந்து பார்க்கணும் மூமெண்ட்னா என்னங்க, நமக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். மூமெண்ட்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா என்னென்ன நமக்கு இருக்குங்க, இந்த W இருக்குது, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் L இன்ட்டு L. இது வந்து நமக்கு கிளாக் வைஸில் இப்படி தான் வருது, இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது, இப்படி தான் இறங்கி வருது. ஸோ WL. ஸோ இங்கிட்ட வந்து ஒரு மொமெண்ட் இருக்குது. மொமெண்ட் என்னங்க, இந்த பக்கம் ஒரு மொமெண்ட் இருக்குது, மைனஸ் இந்த ஆன்டி கிளாக் மைனஸ் கொடுங்க, மைனஸ் MA = 0 போட்டிங்கன்னா அப்போ MA என்னங்க வரும், மொமெண்ட் பட் A = W இன்ட்டு L. அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? RA என்னது வெறும் W, MA WL. இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஷியர் ஃபோர்ஸ், சாரி இங்கே கொடுத்துருக்காங்களா, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையணும். எப்படின்னா சொல்லி தருவீங்க, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில், சாரி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வச்சுக்கோங்க. RA என்ன கொடுத்துருக்காங்க, W. RA என்னதுங்க, W கரெக்டா. RA ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இங்கே போனீங்கன்னா RA W என்னதான் இருக்குது, பாசிட்டிவ்ல தான் இருக்குது, W மேலே ஏறி இருக்குது. ஸோ இந்த பைபிள் நடுவில் எங்கே ஸ்லோட இருக்கா, எதுவுமே இல்லை, இங்கே எதுவுமே கிடையாது, அப்படியே லைனாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். அப்புறம் எங்கே நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரும்போது எந்த ஏதாச்சும் பாயிண்டோட கான்சன்ட்ரேட்டட் லோட் வந்துச்சுன்னா அங்கே சடன் டவுன் வருதுங்க. அங்கே எவ்வளோ வருதுங்க, Wக்கு டவுன் ஆகுது W. ஸோ இது பாசிட்டிவ். புரியுதுங்களா? சைன் கன்வென்ஷன் சொல்லி கொடுத்துருந்தீங்களா, இது கிளாக் வைஸ் இப்படி இறங்குதுங்களா, இது இப்படி மேலே போகுது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா? இது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். அட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், சாரி எப்படி இருக்குங்களா, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு மூமெண்ட் என்ன இருக்குங்க, WL ஹாகிங்கில் இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸஸ் சப்போர்ட் கேண்டிலிவரில் இந்த சைடுக்கு ஃபிக்ஸஸ் சப்போர்ட் ஆன்டி கிளாக் வைஸில் தான் வரும். சரிங்களா? ஆன்டி கிளாக் வைஸில் தான் வரும். ஹாக் ஆகும். ஓகேங்களா? ஹாகிங்னா நமக்கு நெகட்டிவ்ல வரும். அப்போ கீழே வரையணும், மேலே போகக்கூடாது, நம்ம கீழே டவுன்வர்ட்ஸ் வரையணும். எவ்வளோ கீழே வருது, WL வருது, WL. இது வந்து லீனியரில் வரும். பெண்டிங் மொமெண்ட் என்ன லீனியரில் வரும். ஷியர் ஃபோர்ஸ் வந்து என்னதுங்க, ஷியர் ஃபோர்ஸ் வந்து லீனியரில் வராது, ரெக்டாங்கில் வரும். இது வந்து லீனியர் வரும், நெகட்டிவ்ல வரும். ஹாகிங் என்னது, ஹாகிங் நெகட்டிவ் எவ்வளோ, WL. இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் ரெண்டு. ஸோ இதை தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, வெறும் இந்த மாதிரி டயக்ராம் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சில சமயம் வேர்டிங்ஸ்லேயே உங்களுக்கு கொஸ்டின் கேட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. எப்படி கேட்பாங்க, நமக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்குது, ஃப்ரீ ரோட் எண்ட் இருக்குது. அப்போது உங்களுக்கு சப்போர்ட்டில் எவ்வளோ மூமெண்ட் வரும் அப்படின்னு கேட்பாங்க, WL. ஆல்சோ அந்த இடத்துல மூமெண்ட்டில் உங்களுக்கு ஹாக் ஆகுதா சாக் ஆகுதா அப்படின்னு கூட கொஸ்டின், ஹாகிங்கா சாகிங்கா அப்படின்னு கூட கேட்கலாம். அது கேட்பாங்க. இல்லைன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமோட ஷேப் என்ன, ரெக்டாங்கிள். பெனிமோட ஷேப் என்ன, ட்ரையாங்கிள். இப்படி கேட்கலாம். ஷியர் ஃபோர்ஸ் என்ன, எவ்வளோ மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளவு, W த்ரோட்டாக இருக்குது, இந்த மாதிரி கேட்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்குது, ஃபிக்ஸட் இருந்தால் நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்குது. இதையே வச்சு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து லைன் பை லைனாக எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் இதில் ஆன்சர் பண்ண முடியும். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. ஸோ இதில் நல்லா எழுதி பாருங்க, எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். எழுதி நீங்களே ட்ரா பண்ணி தனியாக உங்களுக்கு ட்ரா பண்ணி பாருங்க, அப்போ தான் நல்லா தெரியும். ஓகேங்களா? அடுத்து UDL, கேண்டிலிவர் பீம் வித் UDL. ஸோ இந்த UDL ஃபஸ்ட் நம்ம ஒரு சிங்கிள் பாயிண்ட்டோட மாற்றிக்கணுங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா போதும், லோட் இன்ட்டு L அது போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சிங்கிள் பாயிண்ட்டோட WL மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லோட வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்டோட மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கும். ஓகே, ரியாக்ஷன்ஸாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது வந்து WL. இப்போ ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறேன் நாங்கள். இது வந்து என்ன கேஸ், வெர்டிகல் லோடிங் கேஸ். வெர்டிகல் லோடிங் கேஸ் நமக்கு ரெண்டு ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் தான். வெர்டிகல் ஃபோர்ஸ் = 0, மூமெண்ட் = 0. வெர்டிகல் ஃபோர்ஸ் = 0. வெர்டிகல் ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு, WL அது டவுன்லோட் இருக்குது. ஸோ நான் மைனஸ் கொடுக்கணும். அப்புறம் RA ஒன்று இருக்குது, ப்ளஸ் RA = 0. அப்போ RA என்னங்க வரும், RA = WL. புரிஞ்சுங்களா? RA = WL. RA கண்டுபிடிச்சாச்சுங்க. அடுத்து மூமெண்ட் என்ன, சமேஷன் ஆஃப் மூமெண்ட் = 0 போடுவோம். மூமெண்ட் என்னங்க, ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்கே என்னங்க இருக்கும், WL இருக்குங்களா, சரிங்க, WL இருக்குமா, WL இன்ட்டு L/2 டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இது பாதி L/2, இது ஒரு L/2 பாதி
சென்டரில் ஆக்ட் ஆகும். WL/2 அது மூமெண்ட் ஒன்று ஆக்ட் ஆகிட்டு இருக்கீங்க ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனால -MA is equal to 0. அப்போ MA என்ன வரும்? MA is equal to WL²/2. மூமெண்ட் என்னது? WL²/2. R எனக்கு WL. இது ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைய போகிறோம். ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு ஷியர் ஃபோர்ஸ் இப்போ வரைய போகிறோம்னா ஷியர் ஃபோர்ஸ் வரையினா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ரியாக்ஷன் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. RA இருக்கு. RA எனக்கு WL வரைக்கும் போகுது. ஓகே, அதே நம்ம படிச்சிருப்போம். ஷியர் ஃபோர்ஸில் யூரியல் இருந்துச்சு நமக்கு லீனியராக வரும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ லீனியராக வரும். இங்கே வந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. ஸோ அதனால 0 ஆயிரும். இந்த இடத்துல WL, இந்த இடத்துல 0. இது வந்து பாசிட்டிவ். இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். அடுத்து மூமெண்ட் டயக்ராம். மூமெண்ட் யூரியலாக இருந்துச்சு பேரபோலாவாக வரும். அது ஒன்று ஞாபகம். மூமெண்ட் என்ன? WL²/2. WL²/2 ஹாகிங். எப்பயுமே இந்த இடத்துல நல்லா ஞாபகம். கேண்டிலிவர் பீம்ல ஃபிக்ஸட் ரெண்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஃபிக்ஸட் கேண்டிலிவர் பீம் தான் எப்பவுமே ஹாகிங் தான் நடக்கும் அந்த இடத்துல. வாட் ஆர் மேபி த லோட். ஸோ ஹாகிங் எவ்வளோ? நெகட்டிவ் WL²/2 அளவுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல 0 தான். இந்த இடத்துல எந்த எதுவுமே கிடையாது. மூமெண்ட்ல எதுவுமே கிடையாது. இவங்க பேரபோலா வரும். செகண்ட் டிகிரி பேரபோலா. இது மூமெண்ட். ஓகேங்களா? அப்படி தான் கொடுத்துருக்காங்களா? ஃபிக்ஸட் மூமெண்ட் என்னங்க? WL²/2. ஷியர் ஃபோர்ஸ் எழுது WL. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும்? லீனியராக இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் வந்து பேரபோலா. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. வேறு எதுவும் கேட்கல, ரியாக்ஷன் கேட்பாங்க. ஸோ இதே வந்து உங்களுக்கு லோட வந்து 10 kN இந்த மாதிரி மாற்றி கொடுத்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாகவும் கேட்பாங்க. இல்லை உங்களுக்கு டேரக்டாக ஃபார்முலா தெரிஞ்சு அப்ளை பண்ணலாம். நீங்கள் லைனாக ஃபஸ்ட்டில் கூட கண்டுபிடிச்சிட்டு வரலாம். ஸோ நீங்கள் இதை எழுதி பார்க்க தான் உங்களுக்கு ஃபார்முலாவும் ஞாபகம் இருக்கும். பட் லாங் டர்மாக நீங்கள் எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எழுதி பார்த்து போட்டிங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து கேண்டிலிவர் பீம் வித் UVL பார்க்கலாம். யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. இப்போ இதை வந்து நம்ம சிங்கிள் பாயிண்ட் கான்சென்ட்ரேட்டரோட மாற்றிக்கணும். பாயிண்டோட மாற்றணும். இதுக்கு என்னென்னா இதோட ஏரியா போடணும். அதுக்கு என்ன போட்டோம்? லோடுன்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டு WL போட்டோம். யூவிஎலுக்கு அதோட ஏரியா போடுவேன். என்ன ஏரியா இருக்கோ அதை தான் போடணும். ஸோ இது எனக்கு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கோ அப்போ ½ இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹெச்சா. பிரெத் எனக்கு L இன்ட்டு ஹைட் எவ்வளோ? ஹைட்டு W ஹைட்டுக்கு. அப்போ WL/2 தான் லோடு. அந்த அளவுக்கு லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல WL/2. அடுத்து ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம். ரியாக்ஷன் கிடைக்கிற சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. வெர்டிகல் ஃபோர்ஸஸ் என்ன இருக்குது? RA. இந்த பக்கம் -WL/2 is equal to 0. அப்போ RA is equal to WL/2. RA கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நீங்கள் மூமெண்ட் அபவுட் A is equal to 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மூமெண்ட் அபவுட் A is equal to 0 எடுத்துக்கிட்டா நீங்கள் ஃபஸ்ட்டு லோடு இந்த இடத்துல WL/2. ஓகேங்களா? WL/2. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் சொல்ல வந்துட்டு பாருங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி UVL ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த சைடு பிளேன்னா மேக்ஸிமம் சைடு இருக்குங்களா? மேக்ஸிமம் சைட்லேருந்து இது L/3 ஆக்ட் ஆகும். இது ரிமைனிங் 2L/3. ரிமைனிங் போர்ஷன் 2L/3. இதுமாதிரி ஞாபகம் மேக்ஸிமம்லேருந்து L/3 டிஸ்டன்ஸ் தான் இந்த பாயிண்டோட ஆக்ட் ஆகும் UVL. ஞாபகம். ஸோ WL/2 இன்ட்டு L/3 மைனஸ் MA is equal to 0. அப்போ MA என்னங்க வரும்? மூமெண்ட் பற்றி என்னங்க வரும்? WL²/6. WL²/6. நீங்களா WL²/6 L/2. இதுக்கு இப்போ டயக்ராம் வரையலாங்கய்யா. ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ இதை பார்க்காதீங்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் தனியாக வரையறேன். அந்த மாதிரி பாருங்கள். ஷியர் ஃபோர்ஸ்க்கு எப்பயுமே லைன் வரைச்சிக்கணும். லைன் வரைச்சிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? WL/2 தான் மேக்ஸிமம். மேலே போகுது, அப்போர்டில் போகுதுங்களா? ரியாக்ஷன் WL/2 போகுது. UVL இருந்தால் என்னங்க? பேரபோலா. இந்த இடத்துல 0. அப்போ பேரபோலா. செகண்ட் டிகிரி பேரபோலா. மேலே போகிறனால பாசிட்டிவ். இது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். அதே மாதிரி அடுத்து மூமெண்ட் டயக்ராம். மூமெண்ட் எப்போ என்ன சொல்லுங்க? ஹாக் ஆக சொல்லியிருக்கேன். எப்பயுமே ஹாகிங் தான் நடக்கும். ஸோ ஹாகிங் எவ்வளோ மூமெண்ட் வருது? WL²/6 அளவுக்கு இருந்து இங்கே 0. இது கியூபிக் பேரபோலா. 3rd டிகிரி கியூபிக் பேரபோலா நெகட்டிவ் ஹாகிங். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? கொடுத்துருக்காங்களா? WL²/6 மூமெண்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் WL/2. அதோட டயக்ராம்ஸ் என்னென்ன? பேரபோலா. ஷியர் ஃபோர்ஸ் பேரபோலா. பெண்டிங் மொமெண்ட் கியூபிக் கர்வ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. புரிஞ்சுங்களா? இப்போது நம்ம இப்போ கேண்டிலிவரில் இப்படி கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ இந்த இதை நான் இப்படி மாற்ற பாருங்க. இந்த யூனிஃபார்ம் வேரிங் லோடில் இப்போ ஸ்லைட் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபிக்ஸட் இருக்குது. UVL உங்களுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணி போயிருந்தீங்கன்னா இதுதான் பண்ணி ஃபார்முலா விடுனா தப்பாக தான் வரும். ஏன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா வரும், இதுக்கு வேறு ஃபார்முலா வரும். நல்லா பாருங்கள். இந்த பக்கம் லோட் மேக்ஸிமம் இந்த பக்கம் இருக்க மாதிரி இப்போ கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டோட்டலாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மாறும். ஓகேங்களா? ஷியர் ஃபோர்ஸ் மாறாது, பட் உங்களுக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து மாறும். எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து லோட மாற்றுவோம். கரெக்டுங்களா? லோட மாற்றுவோமா? சரி, லோட மாற்றணும்னா என்ன பண்ணுவாங்க? ஏரியா டயக்ராம் அந்த ஏரியாவோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ½ இன்ட்டு W இன்ட்டு L. ஓகேங்களா? ஸோ WL/2. WL/2 தான் நமக்கு லோடு. சரி, அடி போடுறேன். ஸோ இங்கே என்ன வருது? WL/2. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? எந்த பக்கம் லோடு அதிகமாக இருக்கோ அங்கேருந்து L/3 டிஸ்டன்ஸ். இங்கேருந்து தான் உங்களுக்கு L/3 டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே என்ன மாறிடும்? 2L/3 மாறிடும். இதனால் உங்களுக்கு இப்போ வந்து ரியாக்ஷன் வந்து அதே தான் இருக்கும்.
இப்போ சமேஷன் பி ஸ்கூல் 0 போட்டோன்னு வச்சுக்கோங்க, போட்டு கூட காட்டி பாருங்க. பி ஸ்கூல் 0 போட்டோன்னு வச்சுக்கோங்க, ரியாக்ஷன் என்னங்க இருக்குது, ஆர்ஏ இருக்குது, ஆர்ஏ மைனஸ் டவுன் போசைட் WL/2 ஸ்கூல் 0. அப்போ ஆர்ஏ வந்து WL/2 தான் இருக்கும். ஸோ இது மாறாது. இப்போ மூமெண்ட்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மாறும். மூமெண்ட் எப்படிங்க எடுத்தீங்க நீங்கள், இந்த பாயிண்ட் எடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, WL/2 என்ன டிஸ்டன்ஸில் வருது, அது 2L/3 டிஸ்டன்ஸில் வருது. 2L/3 டிஸ்டன்ஸ் மைனஸ் MA = 0. இப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ MA என்னங்க வரும், WL²/3 வரும். புரியுதுங்களா, WL²/3 வரும். மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் அதே தான், WL/2 தான். மூமெண்ட் மட்டும் WL²/3 வரும். வேறு ஒன்றும் கிடையாது டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி திருப்பி போட்டோன்னா ஷியர் ஃபோர்ஸ் WL/2 தான், பட் இது மட்டும் WL²/3 வரும். புரிஞ்சுங்களா, இப்படி திருப்பி போட்டோம்னா இது ஒரு கேஸ் இப்படி கேட்பாங்க. ஸோ டயக்ராமாக ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து எங்கே கொடுத்துருக்காங்க நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி தாங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் சென்ட்ரல் பாயிண்ட் லோடு. ஆக்சுவலி வந்து இது ஷியர் ஃபோர்ஸ் அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ஈஸியான ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிடலாங்க. அது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பீமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ லோடாக அதுலேருந்து பாதி டிவைட் பண்ணால் நமக்கு போதும். இப்போ பாருங்க, இவ்வளோ சிமெட்ரிக்கலாக இருக்கான்னு பார்க்கணும். எதனா கட் பண்ணோன்னா இந்த பக்கமும் அதே தான் இருக்கும், இந்த பக்கமும் அதே தான் இருக்கும். கரெக்டுங்களா, பாதியை கட் பண்ணோம்னா ஈக்குவலாக கட் பண்ணோம்னா இந்த பக்கம் அதே தான், இந்த பக்கம் அதே தான். ஸோ ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னா ரெண்டு சைடுமே இது வந்து ரெண்டு ரியாக்ஷன் இருக்கும். ரெண்டு ரியாக்ஷனா ஆர்ஏ ஆர்பி ரெண்டுமே என்ன இருக்குன்னா டோட்டல் லோட் /2 இருக்கும். W/2 தான் ஆன்சர் ரியாக்ஷன். பார்த்தீங்களா, W/2 தான். இது வந்து சிமெட்ரிக்காக இருந்தால் மட்டும் தான் இந்த இடத்துல. இதுனா நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் சமேஷன் வெர்டிகல் ஃபோர்ஸ் = 0 அதெல்லாம் போட்டு தான் நீங்கள் போடணும். அதெல்லாம் போட்டு தான் நீங்கள் ஆர்ஏ ஆர்பி எல்லாம் கண்டுபிடிக்கும். மூமெண்ட் = 0 இதெல்லாம் போட்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஓகே. இப்போ ஆர்ஏ ஆர்பி கண்டுபிடிச்சாச்சு. இதில் மூமெண்ட் எது இருக்குங்களா, மூமெண்ட்லாம் கிடையாது. கரெக்டாக இது வந்து ஹிஞ்சு, இது வந்து ரோலரு. கரெக்டுங்களா, ஹிஞ்சுக்கு ஒரு வெர்டிகல் இருக்கும், ரோலர் கொண்டு இது வெர்டிகல் லோடிங் கேஸ்னால ஹரிசாண்டல் வராது. நீங்கள் நினைக்கலாம் இங்கே ஹிஞ்சுக்கு 2 ரியாக்ஷன் நானும் ஒரு ஏன் இந்த ஹரிசாண்டல் வரலைன்னா இது வந்து வெர்டிகல் லோடிங் கேஸ்ங்க, அதனால உங்களுக்கு வராது. ஸோ அதனால ஞாபகம் ஓகேங்களா. அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஷியர் ஃபோர்ஸ்னால என்னங்க, உங்களுக்கு வந்து எங்கே பாயிண்ட் லோடு வருதோ அங்கே சடன் ஜம்ப் வரும். நீங்கள் வந்துருக்கீங்களா, ஃபஸ்ட்டு ஆரி எவ்வளோ கேரி இருக்குது, அப்போனால மேலே அப்போ W/2 கேரி இருக்குது. இங்கே லோடு எது மேலே அதனால கான்ஸ்டன்ட் அப்படியே போயிருக்கு. கீழே டவுன் லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, W அளவுக்கு போயிருக்கு. ஃபஸ்ட்டு W/2 அப்புறம் இன்னொரு ½ W/2 அது இதுக்கப்புறம் கீழே எங்கள் லோடுமே இல்லை. அதுக்கப்புறம் மேலே அப்போ லோடு W/2 ஷியர் ஃபோர்ஸ். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அவ்வளோதான் முடிஞ்சு. பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அதோட ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு நமக்கு எந்த இடத்துலங்க இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்டிங் மொமெண்ட் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை பொறுத்தளவுக்கு ஒரு எந்த கேஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எங்கே உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வரும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து எந்த இடத்துல 0 ஆகுதோ அங்கே தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வரும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் இந்த இடத்துல 0 வரும். ஸோ இந்த பாயிண்ட் தான் எனக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ரைட் ஆர் லெஃப்ட்டில் இருக்க போர்ஷனோட ஷியர் ஃபோர்ஸோட ஏரியா கண்டுபிடிச்சோம்னாலும் நமக்கு போதும். இப்போ நம்ம இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த போர்ஷன் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஏரியா என்னங்க, லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் என்னங்க L W/2 இன்ட்டு L L/2 இது L/2 அப்போ ஆன்சர் என்னங்க WL/4. அதுதான் உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட்டாக வரும். WL/4 தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டாக வரும். ஓகேங்களா, எதர் ஆர் லெஃப்ட் ஆர் ரைட்டில் இருக்க ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமோட ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் உங்களோட மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். ஓகேங்களா, அதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் வந்து எந்த இடத்துல 0 ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போட்டால் தான் இது போட முடியும். ஓகேங்களா, ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் எசென்ட்ரிக் பாயிண்ட் லோட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது சென்டரில் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து என்ன எசென்ட்ரிக்காக லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் எப்படி ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிருந்தோம், அது வந்து சிமெட்ரிக்கல் செக்ஷனாக இருந்தனால டோட்டல் டவுன் லோட் /2 போட்டோம்னா உங்களுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து சிமெட்ரிக்கல் கிடையாது. ஸோ இது தனியாக நம்ம ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கும். எப்பயும் போல நம்ம ஈக்குவலிட்டி ஈக்குவேஷன்ஸ் இருக்குங்களா, அதை எடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் = 0. வெர்டிகல் ஃபோர்ஸ் = 0 போட்டோன்னா என்னென்ன வெர்டிகல் ஃபோர்ஸஸ் இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஆர்ஏ இருக்குது, ஆர்பி இருக்குது, W இருக்குது. இது ரெண்டும் அப்போர்ட்ஸ், ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி அப்போர்ட்ஸ், டவுன்வர்ட்ஸ் நெகட்டிவ், W = 0. ஸோ ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி என்னது, ஆர்பி = W. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படி வச்சு அடுத்து மூமெண்ட் எடுக்க போகிறோம். சமேஷனா மூமெண்ட் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் A கூட எடுத்துக்கலாம். A = 0. ஓகேங்களா, இப்போ என்னென்ன இருக்கீங்க, ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் எடுத்துட்டோம்னா மேலே எனக்கு W இருக்குங்களா, W இன்ட்டு என்ன டிஸ்டன்ஸில் என்ன இருக்குது, A டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ W இன்ட்டு A. அண்ட் இந்த பக்கம் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரியாக்ஷன், இங்கே ஒரு லோடு இருக்குங்களா, ரியாக்ஷன் மைனஸ் இப்படி போகிறனால இந்த பக்கம் போகிறனால மூமெண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகுது, மேலே இப்படி போகிறனால நெகட்டிவ். ஸோ ஆர்பி இன்ட்டு என்ன டிஸ்டன்ஸ்க்கு L டிஸ்டன்ஸில் போகுது = 0. கரெக்டுங்களா, ஸோ இப்போ ஆர்பி இதுலேருந்து ஆர்பி எடுத்துக்கலாம் இல்லைங்களா, ஆர்பி = WA/Lன்னு கிடைக்கும். ஆர்பி கிடச்சிருச்சு, இதான் ஆர்பி நமக்கு. அப்போ ஆர்ஏ கண்டுபிடிக்கும். ஆர்ஏவை இந்த ஆர்பியை இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆர்ஏ = ஈக்குவேஷன் இங்கே W இருக்குது, மைனஸ் ஆர்பி போச்சுன்னா மைனஸ் WA/L. கரெக்டுங்களா, ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா WL - WA/L வரும். W காமனாக இருக்கனால இடையே எடுத்துட்டு L - A = L. L - A என்னங்க வரும், ஃபுல் டிஸ்டன்ஸுமே L நமக்கு.
கரெக்டுங்களா? எல் மைனஸ் ஏ ரிமைனிங் என்ன இருக்குது? பி இருக்குது. ஸோ டபிள்யூ பி பை எல் அவ்வளோதான். ஆர்ஏ வந்து டபிள்யூ பி பை எல், ஆர்பி வந்து டபிள்யூ ஏ பை எல். ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரியாக்ஷன் கண்டுபிடிச்சுன்னா டேரெக்டாக நான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போயிட வேண்டியதான். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போயிட போகிறோம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் ஃபஸ்ட்டு ஆர் என்னங்க அப்போசில் போகுது. எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு? டபிள்யூ பி பை எல் டிஸ்டன்ஸ்க்கு போகுது. இங்கே வந்து இங்கே லோடு எதுவுமே கிடையாது, கான்ஸ்டன்டாக போகும். அப்புறம் ஒரு பாயிண்ட் லோடு வரனால சடன் ஜம்ப் நடக்கும், டபிள்யூ வரைக்கும் இறங்குது கீழே. அடுத்து இங்கே லோடு எதுவுமே இல்லைனால கான்ஸ்டன்ட்டாக இங்கே போகுது. ஸோ அப்போ வச்சு டபிள்யூ ஏ பை எல் வரைக்கும் ஏறுது. முடிச்சுங்களா? இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். முடிஞ்சுங்களா? அடுத்த என்ன சொல்லியிருக்கேன்? பெண்டிங் மூமெண்ட் என்ன? சாரி, பெண்டிங் மூமெண்ட் எங்கே மேக்ஸிமம் இருக்கும்? ஷியர் ஃபோர்ஸ் எங்கே உங்களுக்கு 0 ஆகுதோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்கிற இடத்துல ஷியர் ஃபோர்ஸோட ஏரியா கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ரெக்டாங்கில் இருக்குங்களா? ரெக்டாங்கில் இருந்துச்சுன்னா என்னங்க? லென்த் இன்ட்டு பிரெத். இந்த லென்த் என்னங்க? ஏ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஏ பிரெத் டபிள்யூ பை எல். ஸோ டபிள்யூ ஏபி பை எல் இதுதான் மூமெண்ட். டபிள்யூ ஏபி பை எல் தான் மூமெண்ட். ஸோ லீனியர். இங்கே 0 0 மூமெண்ட் எதுவும் கிடையாது. 0 0 சப்போர்ட் இருக்கனால நோ மூமெண்ட். 0 0 ஆகும். இதுதான் எஸ்எல்சி பாயிண்ட் லோடு. ஷியர் ஃபோர்ஸ் என்னது? ஷியர் ஃபோர்ஸ் வந்து 2 ரெக்டாங்கிள் வந்திருக்கும். மூமெண்ட் டபிள்யூ ஏபி பை எல். இது மறக்காது உங்களுக்கு, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அடுத்த கேஸ் போகலாங்களா? அடுத்துங்க பாயிண்ட் லோட் பார்த்தாச்சு. அடுத்து யூடிஎல். யூடிஎல் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு யூடிஎல் வந்து லோடாக மாற்றிக்கணும், பாயிண்ட் லோடாக மாற்றிக்கணும். பாயிண்ட் லோடாக மாற்றணும்னா டபிள்யூ எல் பை 2க்கு மாற்றிக்கணும். மாற்றிட்டு ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரியாக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது வந்து சிமெட்ரி இருக்கனால நமக்கு டபிள்யூ எல் மட்டும் தான் வரும். லோடு மாற்றி போட்டேன். டபிள்யூ எல் மட்டும் தான் வரும். சிமெட்ரி இருக்கனால டோட்டல் லோடு பை 2 போட்டிங்கன்னா அது ரியாக்ஷன் கிடச்சிடும். டபிள்யூ எல் பை 2 ரியாக்ஷன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சு. சிமெட்ரி இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ முடிஞ்சு. அடுத்து இப்போ எனக்கு இந்த இடத்துல டபிள்யூ எல் பை 2 அப்போடு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லோடு இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது. பாயிண்ட் லோடு கிடையாது ஆக்சுவலி யூடிஎல். ஸோ யூடிஎல் இருந்துச்சுன்னா நாங்கள் லீனியராக வரும். லீனியர் வரும்னு சொல்லியிருக்கேங்களா? யூடிஎல்னா உங்களுக்கு லீனியராக வரும் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ இந்த இடத்துல டவுன் லோடு டபிள்யூ எல் பை 2 இது வந்து இப்படி வரும். சென்டரில் மிட் ஸ்பேனில் ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும் யூடிஎலாக இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ அதே இது அடுத்து எனக்கு மூமெண்ட் எனக்கு அதே ஏரியா கண்டுபிடிச்சா போதும். இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் 0 இருக்குது. இந்த இடத்துல இங்கே வந்து மேக்ஸிமம் மூமெண்ட் வரும். ஸோ இதோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஹாஃப் இன்ட்டு பிரெத் என்னங்க? பிரெத் எல் பை 2 தான். பி ஹைட் வந்து டபிள்யூ எல் பை 2. ஸோ எனக்கு டபிள்யூ எல் ஸ்கொயர் பை 8 தான் மூமெண்ட். யூடியில் இருந்தால் இந்த பெண்டிங் மூமெண்ட் பேரபோலா டபிள்யூ எல் ஸ்கொயர் பை 8 தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். அவ்வளோதான். இது பாசிட்டிவ்ங்க, ஞாபகம். இது சாகிங் மூமெண்ட். ஷியர் சிம்பிளி சப்போர்ட் எப்படின்னா உங்களுக்கு மூமெண்ட் எப்படிங்க இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும், சாகிங்காக இருக்கும். நம்ம அங்கே வந்து கேட்லிவர் பார்த்தா ஃபாகிங் மூமெண்ட், இது வந்து சாகிங் மூமெண்ட். ஸோ பாசிட்டிவ் மூமெண்ட் தான் எல்லாமே சாகிங் மூமெண்ட். சரிங்களா? யூடிஎல் கேஸ் ரொம்ப ஈஸி. அடுத்து யூவிஎல் பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து லோட மாற்ற என்ன வரும்? டபிள்யூ எல் பை 2 வரும். தனியாக போகிறேன் உங்களுக்கு. சிம்பிளி சப்போர்ட் எப்படின்னா உங்களுக்கு யூவிஎல் கரெக்டுங்களா? யூவிஎல் வந்து நம்ம லோட மாத்திரம் என்ன வரும்? டபிள்யூ எல் பை 2 வரும். எந்த டிஸ்டன்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே வந்து எல் பை 3 டிஸ்டன்ஸ். இது ரிமைனிங் போர்ஷன் 2 எல் பை 3. ஓகேங்களா? இதுக்கு ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ ரியாக்ஷன்ஸ் என்னங்க? சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. வெர்டிகல் ஃபோர்ஸஸ் என்னங்க? ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி விச் இஸ் ஈக்குவல் டு என்னங்க? டவுன்லோடு டபிள்யூ எல் பை 2. அடுத்து மூமெண்ட் போட்டு ஏ ஈக்குவல் டு 0 போட்டோம்னா ஆர்பி இருக்குங்களா? ஆர்பி மைனஸ் ஆர்பி வரும். ஆன்டி கிளாக்வைஸ் இன்ட்டு எல். அடுத்து ப்ளஸ் டபிள்யூ எல் பை 2 என்ன டிஸ்டன்ஸில்? எல் பை 3 டிஸ்டன்ஸில் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்பி என்ன கிடைக்கும்னா டபிள்யூ எல் ஸ்கொயர் டபிள்யூ எல் பை 3ன்னு கிடைக்குங்க. சரி, டபிள்யூ எல் பை 6ன்னு கிடைக்கும். சரி, 2 3 into 6 டபிள்யூ எல் பை 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஆர்பி வந்து டபிள்யூ எல் பை 6ன்னு கிடைக்கும். ஏன்னா 2 3 6 இங்கே போயிடும் எப்படியும். ஸோ டபிள்யூ எல் பை 6 ஆர்பி கிடைச்சிடும். இதே ஆர்ஏல கொண்டு போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா டபிள்யூ எல் பை 3 கிடைக்கும். ஆர்ஏ ஆர்பி அதே தான். பேசிக்கலாக என்ன போடுறோமோ அதே மட்டும் தான். அது போட்டோன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதுக்கு இப்போது ஷியர் ஃபோர்ஸ் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு டபிள்யூ எல் பை 3 ஆர்ஏ வந்து டபிள்யூ எல் பை 3. யூவியில் என்னன்னு சொல்லியிருக்கேன்? பேரபோலா வரும். இந்த இடத்துல எல் பை 3ல தான். எல் பை 3ல உங்களுக்கு பேரபோலா வரும். இங்கே டபிள்யூ எல் பை 6. இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வரும்னா பேரபோலா 30 டிகிரி பேரபோலா வரும். ஸோ இது கண்டுபிடிக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன வரும்னா டபிள்யூ எல் ஸ்கொயர் பை 9√3. டபிள்யூ எல் ஸ்கொயர் பை 9√3 வரும். என்ன டிஸ்டன்ஸ் இருந்தால் ரொம்ப முக்கியம். டிஸ்டன்ஸ் எப்படின்னா இந்த பக்கம் இருந்து எல் பை √3 டிஸ்டன்ஸில் உங்களுக்கு டபிள்யூ எல் ஸ்கொயர் பை 9√3 மேக்ஸிமம் மூமெண்ட் கிடைக்கும். ஸோ இதில் பாருங்கள்
பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸிங்கிறது என்னங்க? மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னா W/3 தான். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்னது WL²/9√3 ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்காங்க. அட் எந்த டிஸ்டன்ஸ் X = L/√3 டிஸ்டன்ஸ், L/√3 டிஸ்டன்ஸில் இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஒரு கேசஸ் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க, சிம்பிள் சப்போர்ட் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்குலர் லோடு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ட்ரையாங்குலர் லோடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் ஷியர் ஃபோர்ஸ் என்ன பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு சொல்லணும். இல்லை இந்த ரியாக்ஷன் RA = WL/4, RBயும் WL/4 வரும். ஓகேங்களா? அண்ட் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா பேரபோலால மேக்ஸிமம் மொமெண்ட் இங்கே வரும் WL²/12. இந்த இது வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும். மொமெண்ட் வந்து அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கும். WL²/12. மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் வந்து WL/4. இது மட்டும் மறக்காம பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நீங்கள் யூவியில் வந்து லோட மாத்திரம் என்ன வரும், சிங்கிள் பாயிண்ட் லோட மாத்திரம் WL/2 வருங்களா? WL/2 வச்சு நீங்கள் ரியாக்ஷன்ஸ் சால்வ் பண்ணி ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா RB வந்து WL/4 கிடைக்கும். உங்களுக்கு 4 கிடைச்சதுக்கப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் தெரியும். பெண்டிங் மூமெண்ட் வந்து அதே மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு WL²/12 கிடைக்கும். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃப்ராக்சர். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃப்ராக்சர் இஸ் ஆல்சோ கால்ட் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த லொகேஷன் அலாங் எ பீம் வேர் தி பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன்ஸ். பெண்டிங் மூமெண்ட் எங்கே அதோட சைன் எங்கே சேஞ்ச் ஆகுதோ அங்கே தான் அந்த பாயிண்ட் நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் பாசிட்டிவ் சைன் டு நெகட்டிவ் ஹாவிங் வைஸ் வர்சா. அட் திஸ் பாயிண்ட் பெண்டிங் மூமெண்ட் வந்து 0 இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் 0 கிடையாதுங்க. பெண்டிங் மூமெண்ட் அந்த 0 இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் 0 இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை அதை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கேன்டிலீவரில் இதெல்லாம் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃப்ராக்சர் வராது. ஒவ்வொரு ஹேங்கில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃப்ராக்சராக இருக்கும். அண்ட் ஃபிக்ஸட் பீம் உங்களுக்கு 2 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃப்ராக்சர் இருக்கும். அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃபிக்ஸட் பீம் இந்த கண்டினியூஸ் பீம் நடத்தும்போது கான்டாக்ட் ஃப்ராக்சர் இன்னொன்று வரும். நான் அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக நடத்துறேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சிம்பிள் சப்போர்ட் பீமுக்கும் கேன்டிலீவர் பீமுக்கும் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃப்ராக்சர் கிடையாது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓவர் ஹேங்கிங் பீம். ஓவர் ஹேங்கிங் பீம்ல நமக்கு எங்கே வந்திருக்கு, எந்த இடத்துல வந்து பெண்டிங் மூமெண்ட் 0 இருக்குது இந்த இடத்துல, அதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃப்ராக்சர். அதுதான் சொல்கிறாங்க. எங்கேருந்து பாசிட்டிவ்லேருந்து உங்களுக்கு நெகட்டிவாக மாறுது. எக்ஸாமில் இதுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். எந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஆகுது அங்கே தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃப்ராக்சர் அந்த ஆப்ஷன் நம்ம தான் நெகட்டிவ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த ரிலேஷன் இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லோடு, ஷியர் ஃபோர்ஸு, மூமெண்ட். சரிங்களா? லோடு, ஷியர் ஃபோர்ஸு, மூமெண்ட். இதில் நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இது கிடைக்கும். ஆச்சு லோடு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதே ஷியர் ஃபோர்ஸ் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா மூமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி மூமெண்ட்டை நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஷியர் ஃபோர்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடு கிடைக்கும். இதை நல்லா இந்த ஆர்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, dV/dx டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் டிஃபரன்ஷியேஷன் எனக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ். ஷியர் ஃபோர்ஸை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், லோடு கிடைக்கும். லோடு இன்டென்சிட்டி கிடைக்கும். இதை மாற்றி எப்படி கேட்பாங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஒரு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் நீங்கள் ஸ்லோப் எடுத்தீங்கன்னா அது எதை குறிக்கும், லோட தான் குறிக்கும். ஓகேங்களா? அது இது நெக்ஸ்ட் மூமெண்ட் dm/dx. மூமெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் என்னது, ஷியர் ஃபோர்ஸ் அட் தி பாயிண்ட். ஸ்லோப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்ல நீங்கள் வந்து ஸ்லோப் எடுத்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். இது ஒன்று. அடுத்தது பாருங்க, செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட். நீங்கள் இந்த பெண்டிங் மூமெண்ட்டை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், லோடு கிடைக்கும். 2 டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடு கிடைக்கும். அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இஸ் மேக்ஸிமம் வேர் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. ஷியர் ஃபோர்ஸ் எங்கே 0 இருக்கோ அங்கே வந்து நமக்கு பெண்டிங் மூமெண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து சேஞ்ச் இன் பெண்டிங் மூமெண்ட் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இது என்னன்னா ஏரியா ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பிட்வீன் தோஸ் டூ பாயிண்ட்ஸ். நம்ம போட்டோம் இல்லைங்களா, இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து ஏரியா எடுத்து போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், பெண்டிங் மூமெண்ட் கிடைக்கும் சொல்லி போட்டீங்களா, அதே தான். அதே மாதிரி லோடு இருக்குங்களா, ஏரியா ஆஃப் லோட் டயக்ராம், அது என்னன்னா சேஞ்ச் இன் ஷியர் ஃபோர்ஸ். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்னா ஏரியா ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்னா சேஞ்ச் இன் பெண்டிங் மூமெண்ட். ஏரியா ஆஃப் லோடுனா சேஞ்ச் இன் ஷியர் ஃபோர்ஸ். இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? இது வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சும்மா ரிவிஷன் மாதிரி தான். பெண்டிங் மூமெண்ட் எங்கே மேக்ஸிமம் இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கப்ப. ஷியர் ஃபோர்ஸ் எப்போ மேக்ஸிமம் இருக்கும் இப்படி கேட்பாங்க. பெண்டிங் மூமெண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கப்ப. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சென்ட்ரல் லோடு. மூமெண்ட் எங்கே மேக்ஸிமம் இருக்கும், WL/4 மிட் ஸ்பேனில். யூடிஎல் இருந்துச்சுன்னா WL² மிட் ஸ்பேனில். கேன்டிலிவரில் மேக்ஸிமம் லோடு நாங்கள் WL ஃபிக்ஸட் இல்லை, ஹாகிங்காக இருக்கும். யூடிஎல் இருந்துச்சுன்னா WL²/2. யூவிஎல் இருந்துச்சுன்னா WL²/6. ஓகேங்களா? அது அண்டர் பாயிண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும், சடன் வெர்டிகல் ஜம்ப் இருக்கும், ஈக்குவல் டு த லோடு. அண்ட் மூமெண்ட் மட்டும் ஒரு மூமெண்ட் கப்பல் மட்டும் ஆக்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்ல சேஞ்ச் இருக்காது. அந்த பெண்டிங் மூமெண்ட் சடன் ஜம்ப் இருக்கும். டிஆர் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்ஸ்க்கு டிஆர் லோட் +2 இது தேவை கிடையாது, அது விட்டுருங்க. சாகிங் பெண்டிங் பாசிட்டிவ், இது சும்மா கொடுத்துருக்காங்க. சாகிங்னா என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. சாகிங்னா பாசிட்டிவ், ஹாகிங்னா நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் ஃப்ராக்சர் எங்கே இருக்கும், ஓவர் ஹேங்கில் இருக்கும், ஃபிக்ஸட் பீம் இருக்கும், சிம்பிள் சப்போர்ட் பீம் கேண்டில் பீம்ல இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஞ்ச் சப்போர்ட்ல நமக்கு பெண்டிங் மூமெண்ட் இருக்காது. பெண்டிங் மூமெண்ட் வந்து 0 ஆல்வேஸ். மூமெண்ட் வந்து எப்பவுமே 0 தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மாஸ்டர் சம்மரி டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன பீமுக்கு லோடு, என்னென்ன மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ் என்னது, ரியாக்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க. அது சும்மா நம்ம பார்த்தது அதெல்லாம் அப்படி ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும் வேணும்னா.
ஸோ அவ்வளோதாங்க ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட்டில். ஸோ இதெல்லாம் ரெண்டு நடத்தல, இது இதுக்கப்புறம் வரும், இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். சிம்பிளி இன்னும் வேறு ஏதாச்சும் கேஸ் இருக்குது, இன்னும் ஒரு 2-3 கேசஸ் இருக்குது. அது அப்போ ஓவர் ஹேங் இப்படியும் பார்க்கலாம், அதில் ஓவர் ஹேங் இப்படியும் பார்க்கலாம். பார்த்துட்டு ட்ரெஸ் அனாலிசிஸ் வேறு இருக்குது. ட்ரெஸ் அனாலிசிஸ் இப்போ இதேமாதிரி ட்ரெஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க, அந்த கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ்க்கு. எக்ஸாம்க்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, பை.